இருமுண்ட பெரிய உன்னிமேனே பாடுவார். ஐயா டான்ஸ் புரிஞ்சு இங்கே வாங்க. என் வாழ்க்கையிலே நமிதாவுக்கு கூட அப்படி இல்லைப்பா. இங்கே வாப்பா. துண்டை வச்சுட்டு வந்து ஆடினது நீங்கள் தானே. எனக்கு 1 லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, பாம்பேயில் ஆப்ரேஷன் பண்ணி விடுறேன். இந்த கல்யாணமாக தான் 7 பேருக்கு குனிஞ்சு விடு போ. தம்பி நீ வர்றியா, உனக்கு வச்சு விட்டு பொம்பளை தொட விடுறேன். ஆனால் நாடக கலையில் ஆண்களை விட பெண்களே சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை சொல். எல்லாம் வயிற்று பொழப்புக்காகத்தான், உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அவன் செஞ்சான். ஆனால் ரொம்ப செஞ்சுட்டேன். ஓ உடம்புக்கு இந்த என்னடா இதெல்லாம் பஸ்ஸில் ஏன்னா லக்கேஜ் போடுவாங்கடா. ஏன்டா ஒரு வாங்கடா. பார்த்தாலும் பார்த்துருக்கேன், 21 வருஷமா பழவம் போலையா பார்த்துருக்கேன். ஏய் நானா காலி பையனா? நீ தானே சொன்ன பழம் கூட பார்த்துருக்கேன். டான்ஸ்ல பல பொம்பளையா பார்த்துருக்கேன். அப்படி சொல்லணும். உன்ன போல சிமுட்டு முடைய மேல சாக்க பசுரம் இல்லாத பொம்பளைய கலையே. என் பப்புளு கூட நல்லா இருக்குடா. நானே கழட்ட முடியா? இப்போ பப்புளு வரையான் பாரு, அவனுக்கு மடு அல்ல. தம்பி ஒரு ரவுண்டு வாவோடு போடுறியாப்பா? அவன் ரொம்ப காய்ச்ச பாட்டில் இருப்பான் போலடா. அவன் உனக்கு மச்சியா வேணும். இங்க இருக்க ஊரா யாருன்னு நினைச்ச? உன் சித்தப்பன் பெரியப்பெல்லாம் கிடையாது. பூரா ஏன் அண்ணன் தம்பி. நான் உனக்கு என்ன வேணும்? மாமா. நான் என்ன வேணும்? மாமா. அவ எல்லாரும் வந்தான்னா உனக்கு வயசு 70,000, அதோட தூக்கி எரிச்சு விட்டு போயிடுவேன். ஏய் செய்முறைக்கு வருவாங்க. தம்பி நீங்க போங்க தம்பி, சூம்புற தம்பி வாங்க. அவன் இருந்தா அவனே உன்ன போல நாட்டு கட்டைய நான் எந்த மேடைகளையும் பார்த்ததில்லை. அடி லாலாங்கிறோ நான் உன்னை நம்புவதல்லாவினா உன்னை நம்புறத வேண்டாம். அப்படி முட்டி செத்த முண்டம்மா அவ்வளோதான் வராது. ஏங்க வயிறு அதப்பா இருக்கே இளஞ்சனையா இல்லை குடும்பத்தில் தான் சாப்பாடு பிரச்சனையான்ட்டேன். ஏங்க உங்கள் வயிறு மட்டும் என்னங்க துமுக்குன்னு ஆடுது? அது தொப்புங்க. தொப்புலா? அதில் ரேசரிசி போட்டு ஆட்டலாமா நல்லரிசியா? கல்லை போட்டு ஆட்டுங்க. கல்லை போட்டு ஆட்டக்கூடாது. காங்கிரட்டுக்காரன் வந்து மட்டக்கம்பை உள்ள விட்டுருவேன். ஆமாம், ஏன் பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுருக்கீங்க? அடிக்குது அவ்வளோ கேட்கணும்னு ஒரு கொட்டையை காணாமல் தெரிவிக்கிட்டு இருக்கேன். போடி மயிர் மலை. போயா மயிர் மேனே. கொட்டை என்பது தவறில்லை. 3 படைப்பு உண்டு. முந்திரி பழத்துக்கு கொட்டை ஏன் வெளியே இருக்குன்னா காட் இஸ் த கிரேட். எம்பெருமான் முருகனுடைய படைப்பு. பிரம்மன் அப்போ ஜெயிலில் ஜாமீன் கிடைக்காம உள்ள இருந்துட்டார். சரி, அதனால தான் முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியே வைத்தது முருகன். அதே மாதிரி எல்லா காய்கறியும் பூமியை நோக்கி தொங்கும். வெண்டிக்காய் மட்டும் இப்படி தொங்கும். அதுவும் காட் இஸ் கிரேட், முருகனுடைய அருள் தான். நான் சாப்பாட்டுக்காக வைத்திருந்த முந்திரி கொட்டையிலே ஒரு கொட்டையை காணாமன்றேன். ஆனால் நீங்கள் உள்ள ஆட்டு செவரொட்டி வச்சுருக்கீங்களாம்ல, அது 250 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. வேணாம், உங்கது செவரொட்டி கிடையாது, 500 ரூபாய். இது செவரொட்டி இல்லைடா, இது வந்து கிளியாஞ்சட்டி. மிஸ்டர் புலந்துரை, இந்த கிளியாஞ்சட்டி இந்த புழக்கக்கூடாது. பொம்பளை புழக்கவே கூடாது. ஏன்? அது ஆய். ஆனா ஆம்பளை புழக்கணும். பொழந்தா ஆம்பளை விறகு கட்டையை பொழந்தாத்தான் பெண்கள் அடுப்புக்குள்ளே கட்டையை திணிக்க முடியும். பொழப்பவன் ஆம்பளை திஸ் கோடாலி லென்த் நீக்குற டவ் கோடாலி இந்த பெண்டு சாக்கப்ஸ் இந்த லிவர் இந்த அட்டாச் ஆயில் லீக் அவுட். அழா என்ன புரிஞ்சிச்சு முண்டையெல்லாம் இப்போ கை தட்டுறீங்க? 21 வருஷமா புரியல, என்ன புரிய போதும் இல்லைன்னா புரிஞ்சா இப்படி கூட்டம் வருமா? இல்ல ஆயில் லீக்கேஜ் அவங்களுக்கு உள்ள கசியும். ஆயில் லீக்கேஜ் சிடோன் இந்த மண்டி பாய்ஸ்க்கு சொல்றேன். என் தம்பிய சிடோன் இந்த மண்டினா மண்டி போட்டுருவான். சரி, உங்களை பிடிச்சி சூப்பர் சொல்றீங்க வண்டி போட்டு கிடையாது. ஆம்பளைக்கு ஆம்பளை அவர் போட்டு சூப்பர் கேட்குறாரு பார். அதே மாதிரி ஏன் ஆல்கஹால்னு வச்சாங்க? தண்ணிக்கு பேர், சரக்குக்கு பேர் என்னது?
ஆல்கஹால் ஏன்? ஆல்கு நான் குடிச்சது இல்லைங்க. ஆள் ஆள் அவன் ஒரு ஆள் டாஸ்மாக் கடைக்கு போய் சாப்பிட்றான். சரி. ஆளுக்கு ஆள் உட்காந்து சாப்பிட்றான். அதனால அது ஆல்கஹால் சரக். ஆல்கஹால் சாப்பிட்ட உடனே திஸ் லேடிஸ் கால் இட்ஸ் டொங்காஸ். அவ்வளோதான் அவ்வளோதான். புரிஞ்சிச்சுன்னா சிரிச்சு கை தட்டிடணும். இதுக்கு மேலே காமெடி வந்து நான் யோசிக்க முடியாது. ஏன் கல்யாணம் ஆனவொன்னா மறு வீடு போச்சுடுறாங்க? ஏன் போக சொல்கிறாங்க? இந்த வீட்டில் அடிப்பு சரியில்லை, ரூம் சரியில்லை, அந்த வீட்டில் பெயிண்ட் அடிப்பு சரியில்லை. ஸோ மறு வீடு திஸ் ராங். ஸோ எவி பவுன்சர் பவுன்ஸ் இந்த சாக்கி திஸ் தகரம் கின்னா 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 லாங். எப்படியே வண்டியில் ஒரு 100 பேர் லூஸாத்தையும் சொரிஞ்சுக்கிட்டே போகணும். இதுக்குத்தான் நான் நிறைய பேர் பேசிட்டு போய் பார்த்துருக்கேன். பயலுக பேசிட்டே போவாங்க, என்னமோ சொன்னேன் லிவர்ன்ட்டேன் பலகான்ட்டேன். இது புரியாமல் அடுத்த நாடகத்தில் எங்கள் அப்பா சொன்னார், நான் ஜாகிறதுக்குள்ளே ஒரு நாளாவது நல்லா நடிப்பியான்னு. அது நடக்காதப்பான்ட்டேன். என் தங்க இங்கே வாடா, என் தம்பியை ஊற என்னைய பார்க்க வந்தது சரி ஒரு பாசத்தோடு, சரிங்க. ஆனால் உன்னைய பார்க்க வந்தது அவங்க நீர் கசிவோடு. அதே அந்த முட்டை அப்பையிலேருந்தே போட்டு கீழே குத்திட்டு கிடக்கு போல. கீழே ஏன் குத்துறேன்? உன்னை நான் சொல்லிட்டு மரியாதை. நீர் வரத்து திஸ் பூமி பூமி திஸ் என் தம்பி சாக் அபசர் இஸ் a drill is a bore company. செடி முளைச்சிருச்சாப்பா? என் சிங்க 2 களை இறங்க போகுது. வர்றேன், ஆனந்தும் பப்புளும் வரப்போறாங்க. ஆத்தா பப்புளு ஆனந்து பயிலுகடா. ஆத்தா உன் புளிச்சோரை பத்திரமா பார்த்துக்க. வர்றவங்க 2 பேரும் லெமன் சோறுகின்றவங்க. அப்படிங்களா? கட்டுனும் கொட்ட ஒண்ணு அதை கட்டி காக்க 2 காவல் உண்டு. சுத்துனேன் பூமி எல்லாம் இந்த சொந்தத்தை தேடவும் ஆள உண்டு. இரு கடைசியெல்லாம் இதுதான் ஆடுன்ட்டுவேன். இது தெரிய நம்ம கான்செப்ட் புரியாமல் எதுக்கு நாடகம் பார்க்குற? இதுதான் கடா. சாமி உத்தரவு கொடுக்கலையா? எங்க இது கெடாயா இல்லை மாடா? எந்தூரோட கடாய்க்கு தண்ணி மடுவு இருந்துச்சு. என்னடா மடுவு கடாவா? ஏங்க நீங்கள் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் போட்டு கிடா வெட்டுறதெல்லாம் சரி, ஆட்டியாவரி உங்களை ஏமாத்திட்டேன், பொட்டாடை கொடுத்துட்டேன். இங்கே வாருங்க, பின்னாடி ஈத்து வடியுது. நான் ஆரம்பத்திலே ஈத்தை பார்க்காம வாங்கிட்டேனே. தம்பி கொஞ்சம் திரும்புங்க தம்பி. இது என்னங்க அண்டாவுக்கு ஈயம் பூசண மாதிரி என்னங்க? இதை ஒரு வெட்டி குறைங்க. நாளைக்கு லோடு கொஞ்சம் வருங்க. முன்னாடி வேற 2 மடு தொங்குது. ஏங்க நீங்கள் பின்னாடி அடிச்சு விடுங்க. அடிக்கிற அளவு தெம்பு இல்லைங்க. எவ்வளோ ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கல கடாய? ஐயா நீங்கள் எந்த ஒரு ஜாமியாடின்னு தெரியலையே. நாங்கள் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை? நம்ம பூரி கோயில் இங்கே தான் இருக்கு. ஓ, கடா எவ்வளோக்கு வாங்கினீங்க? கடா 8,50,000 வாங்கினேன். கண்டாளி மையம் எவனோ பொட்டை கடா கொடுத்துட்டான். ஏங்க இது கிணத்து சுச்சி தானே, மோட்டர் சுச்சி. ஆனால் வாத்தியாருக்கே மெயின் சுவிட்சை சொன்னாங்க. வாரு ஒன்னே புழக்கிற முடியும் கேவல பைய மகளே. ஐயா ஏய் ஒன்னே சென்னையாக்கு ரெடி பண்ணுறாங்க. அவங்க கெடா வெட்ட வல்லடி, ஒன்னே வெட்ட வந்தவங்க. அவங்க மாற்றி தவிர மேடம் எங்கள் கடை கிட்ட வராங்க. எனக்கு மட்டும்தான் கட்டுப்படும். ஏங்க ஐயா இது ஆண் கடை தானே? ஆமாம் ஆமாம். உரின்னு சொன்னால் அது தவுமா? ஆஹா, வெதரில் புண்ணு இருக்கு. தள்ளிக்கங்க லேசா செக். உர்ரி
எங்க என்னங்க கம்மா தவளை மாதிரி தவறியாவே ஐயா கிடாய உங்க இன்னும் 30 செல்லலை. நான் தான் கோயில் பூஜாரி. சரி 30 நாள் கழிச்சு வாங்க. ஆளுக்கு 2 ஊமை குத்தா குத்திட்டு போறீங்களா? ஆளுக்கு 2 ஊம்பு குத்தா. ஓ மிமிக்கிரியில் மண்ணு விழுக கெடா மாதிரி கத்த சொன்னா என்னங்க சென பூனை மாதிரி கத்துறாரு. எதங்கானா தானா நன்னா நானா தானா நானா நானா ஏலே இவன் சாமியார் கிடையாது. ஏலே ஏலே இவன் புரட்டா மாஸ்டரா இருப்பான் போல. எங்க எனக்கு புரட்டா வேணாமுங்க, உள்பாயில் ஒண்ணு. 2 பேத்துக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு, ஓரின சேர்க்க என்ன. எங்க இன்னும் எவனா சாமி ஆனா எந்த சாமி நோத்தாவோட சாமி இப்படி ஆடிச்சு? தம்பி இங்க வாங்க. ஏலே ஒரு பக்கம் ரத்தம் கட்டிருச்சுங்க. ஆனா உண்மையிலே நீ காமவரியனத்தான் இருப்பியோ? டேய் நாளையிலேருந்து வரும்போது சுற்றி எறும்பு சாப்பிச்சு போட்டு வா. எவன் பிடிச்சாலும் சாகட்டும். எறும்பு சாப்பிச்சு தொடச்சி விட்டுக்கிட்டு பிடிப்பேன். இதே நோக்கத்தில் அந்த பிள்ளைய செரு புஞ்சு வேணாம் வேணாம். நம்ம எப்பயுமே வந்து பெரிய பெரிய இதாக சாப்பிட்டு தான் பழக்கம். ஒரு போடு போடுங்க. அடி தாவணி போட்டா உள்ள உன் தொண்டைக்கு என்ன சொல்லி கொடுத்தோமோ அந்த பாட்டை மட்டும் பாடு. பெரிய ஆக்காட்டி ஆறுமுகம் எங்கள் அன்னை மாதிரி பாடி தள்ளிடுவாரு. ஏன் முண்டை அறத்தொண்டை முண்டை. அடிவோட கரை ஓரத்தில பெரிய ஆந்தங்குடி இளையராஜா நண்பேன், உனக்கு என்ன முடியுமோ அதை பாடு. டேலை சொல்றியா? அடுறாவன நீ ஒழுங்கா பாடலன்னு வச்சுக்காவே என்னையும் வந்து பின்னாடி குண்டி அடிக்கிறான்டா. சொல்லக்கூடாது அண்ணா. எம்கேர் அண்ணா என்னன்னா நீங்க அவனை இப்படி செஞ்சீங்களா? கரெக்டா கரெக்டா சொல்றானா? ஏமா அது மாத்திர ஒத்துக்கிறம்மா, உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிறம்மா. ஏமா அது மாத்திர ஒத்துக்கிறம்மா, உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிறம்மா. எறும்பு அடிச்சு பிடிச்சா என்னங்க அவன் சட்டியே ஓடலங்க. நான் வேற பின்னாடி மூ தடை விடுவா. மூவே தடை விட்டானா ஏங்க என்னடா இப்படி கத்துறேன்? என்னண்ணா இவனை இனிமேல் நாடகத்தை கூட்டு வராங்கண்ணா. பச்சை புள்ள பாவம் விட. பச்சை பிள்ளை என் ஜூத்தை கழிச்சிட்டான்டா. ஏய் ஆயி செய்யக்கூடாது. நான் இருந்துட்டு கூட செய்றேன் ப்ரோ. நீ வண்டியில் வந்தால் தானே உன்னை எரிச்சிருவேன். தாய் அவங்க ஏம் பண்ணது ஒன்னே தேன். நீ ரூட்டு கிராஸ் பண்ணிவிட்டு டோல்கட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அதான் சிங்கம் போடுறா. பப்புல ஆட போகிறேன், ஒரு கை தட்டு கொடுங்க. சிங்கம் போடுறா. என் நல்லா இருக்கு உங்க முகரம், நல்லா இருக்கு ராசா, நல்லா இருக்கு. என்ன ஏலை ஒன்றுக்கு இருக்கும் போதே கிளச்சி தேடிக்கிட்டு இருக்க. நீ தவிட்டாலும் ரெட்டை புள்ள வளர்ந்துறாங்க. போப்பா, உன்னை நாளை கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும். சட்டி போடாம வந்திருக்கேன். ஒன்றுக்கு இருக்கும் போதே கவகம்புல கலைக்கிறேன். ஏதோ நீர் வருது. அதையும் பாத்துறீங்களா? சட்டி போடாதீங்க. தம்பி 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 அண்டாட்டாக்கராகிட்டு போங்க.
தின்னுட்டு பேழ்றாங்க, கெதிச்சேலவட்ட ஓடி தாண்ட முடியலை. நீ என்னைக்கு வந்தே அன்பாளையம் லேஜா நட்டத்தில் போதும். 3 சிப்பு அரிசியை திண்டு விட்டு கடைசியில் 2 காய்க்கில் சேவு விடுன்றேன். அதில் 3 சிப்பு அரிசியை திண்டு விட்டு கொஞ்சமாவாடா பேழ்றேன். ஆய் கண் வைக்காத. வேண்டானா மட்டும் கண்டாலி மையம் 1.5 லாரிக்கு பேண்டு வச்சிடுறேன். ஏன் நீ எதுக்கு அழுகுற? நான் தாண்டா அள்ளி இங்கே இவனுக்கு. ஆனால் ஏலே ஏலே இந்த தண்டி குண்டியாடா ஆண்டையும் படைப்பில் எங்க அவர் தான் மொத்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு இந்த ஏரியாவில். டேப்பை வச்சு அளந்து கேரளாக்குள்ளோட ஏற்றுவார். என்ன திரும்ப சொல்கிற? இல்லை இவனுக்கு கொஞ்சம் சாப்பாடை குறைச்சி சாப்பிட சொல்லுங்க ப்ளீஸ் ப்ரோ. விடுங்க, அவன் தாங்க நாளைக்கு சிமெண்ட் மூட தூக்கியாவது என்னை காப்பாற்றுவேன். நீ நக்கிடுவேன். அவன் சிமெண்ட் மூட தூக்கி உனையே காப்பாற்றுவான்டா. நான் அவன் பேழ்ற பிய்ய தூக்கி நான் சாக முடியாது. ஏதா அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் பார்க்குறேன், ராத்திரி 9:30 மணி இருக்கு, நாடகத்துக்கு போய் இறங்குனது வவுத்த கலக்கிருச்சுன்ட்டான். சரி வாடான்னு வெளியே விட்டு போய் உட்கார வச்சுட்டு தண்ணி மோந்துட்டு வரேன், லேசாக வெளியே இருந்துக்கிட்டுடான்னு சொல்லிட்டு தண்ணியை மோந்துட்டு போகிறேன் 3 கும்மி குமிச்சிருக்கா மலை மாதிரி. அது வரப்புடா. பரப்புன்னு நினச்சிட்டே நான் காலை வச்சேன். அப்புறம் கடைசியில் கண்டாலி மையம் இவன் களிப்பாக இருந்திருந்து. ஆனால் அவனாலும் நிறையா பேழ்றியா, இந்த பிள்ளை அப்படி கிடையாது. சொல்லிடு. இந்த நாள் ஒத்தையில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு என்னையத்தை இந்த பிள்ளை வெளியே இருக்க கூட்டு போச்சு. குழந்து ஓச்சு நாடகம். வெளியே இருந்துட்டு இந்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் டார்ச் லைட் அடித்து பார்க்குறேன், கண்டாலி முண்டை சின்ன விட்டையை அம்பிட்டுக்கான்னு ஓட்டிருக்கான். இது நாடகமா இல்லை சேனலோடு ஏத்துற நிலம்? கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமண்ணி போட்ட புள்ள கண்ணங்குழி விளந்த கண்ணம்மா நல்ல காரியம்மா வந்திருக்க நெல்லம்மா. ஆமா என்ன பண்றீங்க? அவர் உத்து பார்க்கறதா தெரியுமா? நாங்க ஒண்ணும் தெரியாது. உத்து மட்டும் தான் பார்ப்பான். அது மட்டும் தான் முடியும். அவனுக்கு தெரிஞ்சது உத்து, நம்மளுக்கு தெரிஞ்சது ஏய் சொல்லாத எதுவும் வெளிப்படையா சொல்ல. உன்னை பெத்தவள பார்த்தா கோவில கட்டு வண்டி ஆத்தா, உன்னை பெத்தவள பார்த்தா கோவில கட்டு வண்டி ஆத்தா. என்ன டான்ஸுங்க? டான்ஸுங்கன்னு இப்போ கேள்றா மகனங்கா பையமேனே. நம்ம சுத்திட்டு தெரிஞ்சா அவன் குத்துறது கூட்டு போயிட்டான். அந்த கூட்டு போனார்ல ஒரு ஆள், 350 ரூபா வாங்கிட்டு வாப்போ. கட்டில் மெத்த எதுவும் டேமேஜ்னா அதுக்கு பில்லு போடுப்போம். உங்கள் கடைசி வரைக்கும் நீ மாமா ஆகிட்டீங்களடா இருங்களா? என்ன ஐயோ 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 25,000 போட்டு வாங்கின கட்டில் எவனோ பாயாசம் கட்டி வச்சிருக்கான். அது அன்னதான பந்தலாக இருக்கு நீ போனது. ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு மயம் பிறந்துட்டியா? இவனா பிள்ளைய அமர்த்துத்தா, இவெல்லாம் ஓடியாந்து உன்ட்ட பால் குடிச்சான்னா அவ்வளோதான், உன்னை விறகு கட்டு தூரோட ஒடிச்சு எறிஞ்சிருவேன். இவனுக்கு பால் ஆத்தா விடக்கூடாது, 2 லாரியை கொண்டு வந்து டேங்கரை நிப்பாட்டிடணும். எழுப்பு ஒன்ன பெத்தவள பார்த்தா கோவிலே கட்டு வண்டி ஆத்தா. மரியாதை என்ன இப்படி? அவனும் வளரும் பிள்ளை தான், நல்லா இருந்து போறேன். சிங்கம் நீங்க போனுங்க திங்கம், உங்களுக்கு நான் பர்மிஷன் கிரேன். அவங்க வளர்ற பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, என்ன கொண்டே போய் சார்ஜ் சொல்லிடுவாங்க அப்படியே. போக முடியாது. ஏன் நேரம் வரப்ப அவனுக்கு கம்பெனி கொடுக்குற அடிப்படுத்த முடியாது போயோ. ஏய் ஈனப்பலே ரொம்ப கோவப்படுறாரு தம்பி. மடு பாய்ஸ் ஒரு போடு ஓடுங்க ராசா. அவன் உடம்புக்கு பாட்டு பாடலன்னு நாளைக்கு அழுவே இல்லை. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் கூடையோட சேர்ந்து போச்சு. இப்போ அடிங்க.
எப்போ பார்த்தாலும் அழுகிறீங்களே, என்னடா நடந்துச்சு, என்ன ஆச்சுடா? நாங்க கும்பிட்ட சாமி எங்களை கை விட்டுருச்சு. காலையில் உங்களை நான் கை விட்டு போயிடுவேன். இந்த ஊர்லேயே மாட்டுச்சாணியிலேயே பொழைங்க. ஆத்தா என்னடா மொத்தா? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நீங்கள் பேரை கெடுத்துட்டீங்கள. என் தம்பி பிறந்ததுலேருந்து என் தம்பிக்காக 2 தேனு மிட்டாய் வச்சுருந்தேன். அதில் எடுவட்ட முண்டை ஒரு தேனு மிட்டாய் எத்தியே நல்லா லைட் அடிச்சு பாருங்க. அவருக்கு தேனு முட்டையே கிடையாது, அது மாட்டு உண்ணி. ஏய் ப்ரோ, இந்த ஆட்டத்தை கவனிங்க. சரிங்க. இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, இன்னைக்கு 2 பேரும் செய்யணும். புது ஆட்டமா? நல்லா பண்ணுங்க. புது ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது ஏழை அதை நான் சொல்லிக் கொடுக்காம செய்கிறீங்களே நீங்கள். அது நீ உன்னை தூங்க போட்டு தானே செய்வேன். அஸ்பர்கா பாட்ரா. அஸ்பரிக்கா விஸ்வரிக்கா லாலா குட்டோல் டப்பிம்மா கண்ணை கங்கம்மா மறைக்கிற கைய பாரம்மா. அவர் இப்போ என்ன செஞ்சாரு? வெற்றிக்குறி கப்பையை தூக்கி காட்டுறாரு. காலை தூக்குறது தானே அது? எனக்கு தெரியாம நான் இருக்கேன். மூஞ்சிக்கு நேரம் தூக்குனா கொஞ்சம். உங்களுக்கு காலை தூக்க தெரியுமா? காலை நல்லா தூக்கணும், அப்போ தானே பூட்டில் சாவியை சொருக முடியும். அது அடுத்த முன்னாடி கெஞ்சி கெதறி கூட்டு வந்திருக்கேன். நீங்கள் 2 பேரும் படுத்துகிற படத்துக்கு நாளைக்கு எந்த பொம்பளையும் வரமாட்டேன்றா. நீங்கள் தான் பொம்பளை வேஷம் போட வேண்டியிருக்கும். நீ ஏன்டா கோவப்படுற? ஓம் பொண்டாட்டியா அடுத்த பொண்டாட்டி தான்டா. அடுத்த பொண்டாட்டியா 6 மணி வரைக்கும் அடிச்சுட்டு அனுப்பி விட்டுருவான். அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடிய கொஞ்சம் கூட வெக்கமில்ல. போடுறவா லப்பு லப்புன்னு தூக்கக்கூடாது, சிறுநாய் பீதுன்ற மாதிரி. ஏன் லப்பு செஞ்சா உங்களுக்கு பிடிக்காதா மேடம்? என்னமோ நாய் மூத்திரடிக்க கவட்டையை தூக்குற மாதிரி தூக்குறா. சரி, தெரியாம செஞ்சுட்டேன் உங்களுக்கு. கொஞ்சம் வயசு குமரி புள்ள அடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. என்னடா எத்த தண்டி கிழிஞ்சிருக்கு? பாப்புல நீ தூக்குடா. தன்னா நன்னா தானா தானா நன்னா அடுத்த வருஷம் புது மேடை கட்டுற அளவுக்கு பண்ணணும். இடிச்சு விட்டு போயிடாத, நைவா தூக்கு. அல்ல எல்லாத்தையும் முதைய வெட்டி கூட கையில் எடுத்துக்க, செமக்க முடியலையே. தூக்குடா நல்லா. ஏன்னா அதுதான் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உன் காலை தூக்க முடியல, அதை கலட்டுப்பா. இப்போ தூக்குடா என் சிங்கா. லாஸ்ட் பா 2 மினிட். அவ்வளோதான், உரிச்சு ஊருக்கு ஊர் போட்டு ஆளுக்கு 1 கிலோ கொடுத்து விடுங்க. தூக்க முடியாத முண்டனால என்னடா ஒன்னாலதே 2 ஆட்டத்துக்கு மேல ஆட முடியாது. இழப்போருன்னு தெரியும், மெதுவா ஆட முடியாது. சேனா கொதிமனே என் அருகில் வாங்க. ஏற்கனவே கண்டனர் கண்ட்ரேட் வளர்த்தார், அதையும் கரெக்டாக வந்து டெய்லரை மாட்டி விட சொல்கிறார். ஆமாம், என்னடா தம்பி ரொம்ப ரியாக்ஷன் காட்டுறிய? என் தங்கமே, என் வைரமே, தம்பி தம்பி எனக்கு உள்ளது இது. இந்த காக்காடை அப்படித்தான் ஒன்றும் செய்யாது. ஓடியாந்து பொட்டையாட்டம் மூத்தத்தை குடிச்சுவிட்டு அதுதான் ரொம்ப பில்டப் பண்ண. டேய், அதெல்லாம் தொடக்கூடாது, அது எறும்பு. இருடா,
நான் ஆம்பளப்பா ரொம்ப இதாக இருக்கேன். அவங்ககிட்ட சேராத, அவங்க சின்ன பையலுக்கு பாவம். அவங்க ஏதாவது கூட கூட பேசினா நான் மன்னிப்பு கேட்குறேன். இளங்கன்று அவங்களுக்கு காலையில் காரில் தானே வச்சு அடிப்பேன். சடா சடா அவன் சொல்கிறேன்னு சொல்லி சின்ன பையன் நினைக்காத, ஆனால் போர் நல்லா போடுவான். அடிப்போம். தம்பி வளருங்க, அப்புறம் எவ்வி அடிக்க. பஸ்ஸில் ஏற முடியாது, படிக்கட்டில் நான் தான் சிமெண்ட் முடிய கீழே ஓட்டி ஏற்றி விட்டேன். போட்டு எவ்வி அடிப்பாரான். உனக்கு எச்சி ஊருமே இளம் பயிலாக இருக்கேன் ஏறி அடிப்பேன்ட்டு. இதெல்லாம் தப்பு, நம்ம சாமிக்கு ஆகாது. நீ போக மாட்டேன்னு கையை கொடுக்குறியாடி. அவன் கம்பு கூட்டு வரைக்கும் வந்துட்டானே. இந்த ஆமை வேற ஏதாவது சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஏங்க அது ஒரிஞ்சி ஆணி ரீப்பரில் தான் அடிக்க முடியும், கல் அடித்தா மடங்கிடும். நீங்கள் டைல்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியலங்க. தங்கமே, நான் உனக்காக தீச்சட்டி எடுப்பேன், நான் உனக்காக பூச்சட்டி எடுப்பேன். ரெண்டு ஒன்று தான் செருப்பிட்டு அடிப்பேன். நான் இல்லை ப்ரோ, வேற போடுற சட்டியா? நீங்கள் தீச்சட்டி, நான் பொம்மை படம் போட்ட பூச்சட்டி. அதானே. இவர் புரிச்சட்டி. வசனம் கிடைக்காம யோசிக்கிறேன். அவனையும் காப்பாற்றி விடணுமா இல்லையா? தும்மா டும்மானா உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர சொல்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு அப்பத்தா வேணும், அதுதான் எனக்கு இட்லி ஊட்டி விடும். சந்தனம், இந்த கீழ்ப்பாதியிலேயே உன்னை தாலி கட்டி நான் கூட்டு போயிடுவேன். கூட்டு போகிறீங்க. இந்த பிள்ளையை நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன். கல்யாணம் முடிச்சு நீங்கள் கூட்டு போய் புதுக்கோட்டை பெரிய ஆஸ்பத்திரியில் சேருங்க. ஏன்? ஆளு தான் உடம்பு நல்லா இருப்பா, ஆனால் சத்து இல்லாத புள்ள, குத்து தாங்க மாட்டான். பெட்டில் வடக்க போட்டு குளுக்கோஸை ஒரு ஒக்கட்டை ஏறட்டும், நீ ஒரு ஒக்கட்டை ஏறு. என்னப்பா நாடகம் வேணாம்ட்டாங்களாம். என்னடா வேறு? உகேந்திரன் ஆட்டோ சர்வீஸ். என்ன சுப்புலாம் கிடையாது, தப்பு. நீங்கள் படிங்க. உகேந்திரன் ஆட்டோ சர்வீஸ், சுப்பிரமணியபுரம், எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501. நன்றி. சுப்பிரமணியபுரம், சுப்பிரமணியபுரம். நன்றி நன்றி. இந்தா உள்ள வை. அப்புறம் பாடுவோம், இருக்கட்டும். வள்ளிக்காகத்தான் முடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் எழுத்துனா வள்ளிதம்ம நாடகம் கொஞ்சம் தலகாலம் மாறிடும். நீங்கள் ஸ்டடியாக இருங்க ப்ரோ. மாமப்பிள்ள இருங்க. 2 பட்டனை போடு. என் தெய்வமே சந்தனம், நான் உடம்பு பூரா சந்தனமாக நான் இருப்பேன். அந்த சந்தனத்தில் நான் அங்கன குங்குமம் பொட்டா இருப்பேன். நான் குங்குமத்தை தட்டி விட்டுருவேன். நீங்கள் நல்ல வாயில் வந்துடுறாங்க. போங்க, விபூதி சந்தனம் வச்சதுக்கப்புறம் இவன் வைப்பேன். நம்ம கல்யாணம் பண்ணி வீட்டில் படுப்போமா இல்லை கொடைக்கானலில் படுப்போமா? வேணாம். கொடைக்கானல் போனால் 10,000 ரூபா செலவு இல்லாமல் போக முடியாது. வீட்டிலண்டா ஆளு பேர் கரைச்சத்தமாக இருக்கும். சீமக்கருவை சும்மா தான்டா கிடக்கு. அதில் கூட்டு போய் 8 நாள் போட்டு அடித்தாலும் எவனும் வர மாட்டான். கண்ணே, கல்யாணத்தை எங்கேயோ ஆட்புறம் கல்யாணத்தை எங்கேயோ வைப்போம்யா, தெரியலங்கய்யா. கல்யாணத்தை அறந்தாங்கி போகிற வழியில் ஒரு காட்டு ஓரத்தில் ஒரு சுடுவார் இருக்குது. ஏன் இங்கே வைக்க சொல்றிய? அங்கே வச்சாதே நல்லது. 4 குத்துனதும் பாடி 1000 ரூபா தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. அந்த யானை கதாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏலே, இது எந்த ஊர்ல நியாயமா 4 குத்துனா 1,000 ரூபா சேர்த்து போட்டு எரிச்சிருந்தா? அது நீனா 4 குத்து, நம்மளாம் 2 குத்து தான். அதுக்கப்புறம் அவர் செத்துருவார். போ மொட்டை குஞ்சு முண்டா போ. தங்கம், நான் உன் முதுகுலேயே முத்தம் கொடுப்பேன். நான் உன் சூத்துலேயே விடுவேன். செவத்தில் முட்டனாக்கு முண்டை. சந்தனம், 7 உள்ள வைப்போமா 3 உள்ள வைப்போமா? ஏலே, முதல்ல கல்யாணம் பண்ணுறா. 7 உள்ள வைக்கிற 3 உள்ள வைக்கிறது. நீ எத்தனை உள்ளேயும் வைக்க முடியாது. கல்யாணம் பண்ணி என்ன செய்ய? இவ்வளோ கல்யாணம் பண்ணி ஏன் இந்த முண்டை குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 8 வருஷம் ஆச்சுரா.
மானத்தை வாங்குறாங்க. உனக்காக நான் கடலப்பருப்பு விற்பேன். உனக்காக நான் கள்ளப்பருப்பாவே இருப்பேன். ஐ லவ் யூ சந்தனம். சந்தனம் சந்தனம். தம்பி சந்தனம் கிடையாது, அப்பா ஓசு பிறவியில் முளைச்சிச்சு. அவன் கண்ணை மூடிட்டு அவனை போட்டு சந்தனம் பண்ணுறான். சந்தனம் இங்கே இருக்குப்பா, அது தர்மாஸ்பத்திரி ஊசி. அது என்ன எதுவும் பண்ணாம விட்டாங்க. எப்படி தெரியுமா? காதல் பண்ணவா செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு கொன்னைக்காடு. இது என்னடா அவட் இருக்கு? ஆனந்து கொன்னக்காடு. அதான் என்ன ஓட்டு இருக்கு? அடுத்த பேரை படி. பீச்சலத்தில் இருந்தால் நான் படிக்க மாட்டேன். கொன்னக்காடு. எஸ் விவதான். அதே விவதான். எஸ் செல்வகுமார். எஸ்கே எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501. செவ்வரளி தோட்டத்தில் மரவள்ளியா, மரவள்ளி கிழங்கு தங்கச்சி முத்துவள்ளியா, முத்துவள்ளி சித்தி மக சோழவள்ளியா, சோழவள்ளி தம்பி மக கற்பவள்ளியா. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகும் புள்ளி. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு திணிக்கிட்டோம் பாடுதையா ரமேஷ் மனசு. கொட்டுகிற அருவி இல்லை, முளைக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே, பசிக்கித மனசினில்லே. கொட்டுகிற அருவி இல்லை, முளைக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே, பசிக்கித மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சி என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன இறந்தால் நல்லெண்ண கடலெண்ண. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு தெரிக்கிட்ட பாடுதம்மா இந்த மனசு. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. அதையே சொல்ல நினைச்சேன் சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்டோம் பாடுமா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அறவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் குறையுது உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்டோம் பாடுதையா எம்கேஆர் மனசு. உன் காதலை சொல் தம்பி. நான் காதல் பாட்டு பாடி மெய் மறந்திருந்தேன். நீங்கள் நெய்யை ஊற்றி விளக்கி அரைச்சிட்டீங்களே. பேசணும். உங்களை விளக்கத்தை வைக்கல, விளக்கு அணைச்சிட்டீங்களா? உங்களை ஆள் பார்க்கத்தான். ஆள் பார்க்குறேன். இந்த காண்டாவை உள்ள போய் கொண்டுருவேன். காதலை சொல். சொல்லட்டா? மார்க்கன்றி ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சேல உண்மையில
சமைச்சேனே ஏ மச்சான் 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 சமைச்சானே இந்த அழகு சேல உண்மையில நானே சமைச்சேனே நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு உறவுக்காகத்தான் நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான் எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது ஏ மச்சான் 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 சமைச்சானே இந்த அழகு சேல உண்மையில தானே சமைச்சேனே உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரம்தான். நான் தூங்கி ஆனதையா பல காலம்தான். உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரம்தான். நான் தூங்கி ஆனதையா பல காலம்தான். அத்தை பொண்ணு மாமி மையம் ஒரு சேரத்தான். நம்மோட ஆசையில் நான் நிறைவேறதான். என் உடல் உசுருமா நீ வந்த மாமனே. என்ன தட்டி கழிச்சாலும் நீ என் காவலே. உன்னை நெஞ்சில நினைச்சு மண்ணில குளிச்சு மஞ்சத்தில் வாடுறேன். எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும் என் ஆசை ராசாயிங்க என்னை ஆளணும் நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும் என் ஆசை ராசாயிங்க என்னை ஆளணும் வள்ளுவனும் வாசுகியும் போல் வாழணும் வாழ்க்கையில நீயும் நல்ல துணையாகணும் உன்னை வச்சுக்கிறேனையா நீ கள்ள புருஷனா நீ இருக்கு இடமெல்லாம் எனக்கு அரசனா மறைஞ்சித்திர மாசத்தில் முத்திர புருஷ முத்தத்தை கொடுக்கத்தான் எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது எப்பத்தான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது ஏ மச்சான் 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 அரச மச்சானே இந்த அழகு சேல உண்மையில நானே சமைச்சேனே நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு உறவுக்காகத்தான் நான் கண் விழிச்சு காத்திரு வரவுக்காகத்தான் எப்பத்தான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது